ஸோ கடைசி டேல ஃபர்ஸ்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா வாச்சாத்தி வர்சஸ் கல்லியூர். ஆக்சுவலாக அந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரீ குவார்டர் மேட்ச் இது. கல்லியூர் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர், ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பால் யூஸ் பண்ணுவோம் ஈச் ஒன். ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் வெற்றி. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் லோயர் டெலிவரி, ஸ்டார்ட் செகண்ட் ஒன், ஷார்ட் பால், சான்ஸ் ஃபார், ஓய்யோ ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க, செட் பண்ணி கரெக்டாக தூக்கியிருக்காங்க. ஸோ செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க வாத்தாச்சி. ஸோ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நிஷாந்த் வந்திருக்காரு. பவுலிங் சிவா, தேர்ட் ஒன், நல்லா கட் ஷாட், சரி வாட்ச் பண்ணி தட்டி விட்டுருக்காரு. பாயிண்டில் ஒரு சிங்கிள் மட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் பேட்டில் வர ஃபர்ஸ்ட் ஷாட்டுங்க, ஸ்லாட் பால் தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6. ஐயோ ஃபோர்த் ஒன், தேர்ட் ஒன் நினைக்கிறேன். நல்ல ஷாட்டுங்க, வர விட்டு கவர்ஸ்க்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு. ஸோ பவர் பிளே யூஸ் பண்ணி பவுண்டரி எடுத்துகிட்டு வந்துருக்காருங்க. அது வெற்றி, பேக் டு பேக் பவுண்டரி, 6க்கு அப்புறம் ஒரு பவுண்டரி. கடைசி 2 பால் குயிக்காக போதும், நல்ல கம்பேக், நல்லா ஒரு யாக்கிங் லென்த்தில் லாங் ஸ்ட்ரைக்கில் ரீச் ஆகிட்டாருங்க. சிங்கிள், குயிக் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 12, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாலுமே நல்ல ஸ்டார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரில். ஸோ பவர் பிளே முடிஞ்சது. இந்த ஓவரில் இந்த சர்க்கிளில் கொஞ்சம் 4 ஃபீல்டர் இருக்கணும். நல்ல கட் ஷாட், நல்லா ஸ்டாப் அங்கே, சிங்கிள், செகண்ட் ஒன், ஸ்ட்ரைக்கில் நிஷாந்த், ஷார்ட் டிஸ்டன்ஸ் போல, சரியா பல்ல பேட்டில், ஸ்கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காருங்க டீப்பில். ஸோ செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க வாச்சாத்தி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அழைச்சிட்ருக்காரு, ஸ்டாப் டீப், ஃபஸ்ட் டைமில் எடுக்கலைங்க இங்கே 2 ரன்ஸ். சரியா பல்ல லாங் ஆனில், ஓகே ஒரு சிங்கிள், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுக்கல, சான்ஸ் ஃபார், ஐயோ கால் பண்ணி அடிச்சிருந்தா கண்டிப்பா விக்கெட்டா இருந்திருக்கும். ஒரு டெலிவரி, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல, எக்ஸ்ட்ரா ஃபேஸ்ல, டாட் பால், ஷார்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணல, நாங்கள் அந்த ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 18 வந்திருக்கு. போன வர நான் 6 ரனில் போட்டுக்காருங்க, போன வர பவுண்டரியை கொடுக்காம போட்டுக்காரு. அருண் நல்ல பவுலிங்கில் நியூ பவுலர். ஃபுல் ஃபேஸ் ஒரு லோ ஃபுல் டாஸ், பேட்டில் கரண்ட் இல்லை, டாட் பால், பேக் டு பேட் டாட் பால். பவுலிங்கில் பரிவட்டம், ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் பால் போட்டுருக்காரு. தேர்ட் டாப் பேஜ், ஸோ அடிக்க வேண்டிய கட்டாயம். ஐயோ செகண்ட் அட்டம்ப்ட்லையும் எடுக்கல, இங்கே ஈஸி 2 ரன்ஸ். நல்ல ஒரு டாட் பால், குயிக்காக டெலிவரி, ஃபுல் ஃபேஸில் யாக்கிங் லென்த், ஒர்க்கான அப்பீல், யாஸ் விக்கெட். ஸோ இந்த ஓவரில் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நல்லா பவுலிங்க பரிவட்டம்கிட்ட இருந்து. ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அந்த ட்ராக், குயிக்காக டெலிவரி, லோ கேப்பில், டாட் பால். ஸோ 3 ஓவருக்கு ஸ்கோர் 20 ரன் தான் வந்திருக்கு. கடைசி 2 ஓவரில் 8 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்ல பவுலிங் கல்விகிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, கடைசி 2 ஓவர் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பவுலிங்கில் கவி வந்திருக்காரு. கடைசி ஓவர் போட்டிங்கன்னா கம்பேக் கொடுக்கணும், கண்டிப்பாக தேவை. பேசிகிட்டு இருக்கும்போதே சான்ஸ் ஃபார், டிஸ்டன்ஸ் போடுங்க, அமுக்கிட்டார் பாலை. 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 8 இருந்தால் கண்டிப்பாக ஸ்டம்பில் போட்டுருவோம். சிங்கிள் மட்டும், ஃபீல்டிங்கில் எதுவும் ஸ்ட்ரைக் பண்ணல. தேர்ட் ஒன், யாக்கிங் லென்த் வித்தை கொடுக்காம போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார், குயிக் சிங்கிள், இன்சைட் ஏஜ், கீப்பர் கேரி ஆகல, பேக்கில் கிராண்டட். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டாப் பேஜ், எஸ் பவுலரே கேட்சை கரெக்டாக எடுத்துட்டாருங்க. ஸோ 5th விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால், ஷார்ட் பெரிய ஓப்பனாங்க, சான்ஸ் ஃபார், ஓய்யோ ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாருங்க, விட்டார் கடைசியில். இங்கே 2 ரன் எடுத்துட்டாங்க. கடைசி பால் 2 ரன்ஸ். கடைசி வரை சிறப்பாக போட்டிருக்காரு கவி வித் பவுண்டர்ஸ். கடைசி 3 ஓவருமே பவுண்டர்ஸை கொடுக்காம போட்டிருக்காங்க. கல்லியூர் நல்ல பவுலிங். வாஜாத்தி உள்ளே வந்துட்டாங்க. 4 ஓவருக்கு 24 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதாவது பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கல்லியூர் 25 ரன் ஆனோம். ஸ்ட்ரைக்கில் அருண், நான் ஸ்ட்ரைக்கில் ஹரிஷ். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர போட சிலம்பு இருக்காரு. ஆல்ரெடி 25 பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். டிஃபெண்ட் பண்ணுவாங்க பார்ப்போம்.
டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஓ ஷார்ட் பால் அடிக்க வேண்டிய பந்து. சரி அப்பா இல்லை பெரிய ஓப்பன் அங்கே ஆளே இல்லைங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. செகண்ட் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஹரிஷோட பேட்லேருந்து. ஷாட் ஃபர்ஸ்ட் நம்மள எடுக்கல. இங்கே ரன்னுக்கான சான்ஸும் இல்லை. டாட் பால் ஹாட்டுங்க வரைஞ்சிருக்காரு பந்தை. யாஸ் கிளியர் ஆயிருக்கு லாங் ஆன்லைன்லேயும். ஹரிஷோட பேட்டில் முதல் 6 பதிவு பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஓவரில். இந்த பால் லைனில் செக் பண்ணி பவுண்டரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக கையப்பட்டு பவுண்டரி போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 பவுண்டரி ஹரிஷோட பேட்லேருந்து. நல்லா பேட்டிங், டிஃபென்ஸ், ஒரு சென்சிபிள் பிளே. டாட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 10 ரன் இருந்திருக்கு. கிட்ட வந்து லூஸ் பண்ணல. பவுலிங்கில் மயில்சாமி இன்னும் பார்த்தீங்கன்னா 15 தான் ஆடணும். பால் ஒயிட்டாக போட்டிருக்காரு. இப்பரே போயிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். ஓய்யோ பேட் இன்றைக்கு உள்ளங்க. டாட் பால் ஷாட். ஸ்லாட் பால் தெளிவாக புனிஷ் பண்ணியிருக்காரு வெளியே. ஹரிஷோட பேட் முதல் 6 ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டூ நிறைய பேர் ஷாட் பார்த்தோம் ஹரிஷோட பேட்லேருந்து. அந்த ஃபார்மை இந்த மேட்ச் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. எதுவுமே வெளியே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் சார். ஓ தரையோடி போயிருக்கு. நான் மேலே பார்த்தேன் ஸ்டம்பில் எடுக்கா. இருந்தாலும் ஒரு சிங்கிள். ஒரு ஸ்கோர் ஈக்குவலாக இருக்குது. இன்னும் ஒன்று தான் ஆடணும். சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கைக்க போயிருக்கேன். எஸ் நல்லா டேக்கன். ஒன்று தான் ஆடணும். இன்னும் ஒன்று தான் ஆடணும். இந்த ஒயிட்டோட இந்த மேட்ச் கல்லியூர் வின் பண்ணுறாங்க. கடைசியில் முடிச்சு கொடுத்துருக்காரு ஹரிஷ். நல்லா பேட்டிங்.